வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்கே. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் ஆசியா கண்டத்திலேயே எங்கும் இல்லாத உலகத்திலேயே எங்கும் இல்லாத சிறப்பை கொண்ட பஞ்சமுக பைரவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் தான் காலபைரவர். இவர் 8 அவதாரங்களை கொண்டதாக சொல்லப்படுது. இந்த 8 அவதாரத்திலையும் எந்த அவதாரமும் இல்லாத ஒரு அவதாரத்தை தான் இந்த திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தையங்கார்பேட்டை அருள்மிகு காசி விசாலாட்சி உடனமர் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நமக்கு அருள்பாலிக்கிறாரு. அந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த யாக பூஜை யாருக்காக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கால பைரவருக்காக நடக்குது. இந்த கால பைரவர் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமியில் தான் பிறந்திருக்காரு. அதனால தான் இந்த கால பைரவருக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூட தேய்பிறை அஷ்டமியில் இங்கே சிறப்பான அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறுது. கால பைரவர் எப்படி பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமியில் சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் தான் கால பைரவர்.
காலபைரவர் சிவனோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல சிவபெருமான் பல அவதாரங்களை எடுத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சம்ஹாரம் செய்யக்கூடிய நிகழ்வு இன்னைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். காலபைரவர் 8 அவதாரங்களை எடுத்ததாக சொல்லப்படுது. இந்த 8 அவதாரத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலபைரவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு விலங்கு இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா நாய் வாகனத்துலேயும் குதிரை வாகனத்துலேயும் யானை வாகனத்துலேயும் மயில் வாகனம், இப்படி ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கும். இந்த 8 அவதாரத்துலேயும் 8 வாகனங்களை வச்சுருக்கக்கூடிய அந்த விலங்கை வச்சு தான் நம்ம 8 அவதாரமாக சொல்கிறோம். ஆனால் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தியங்கார்பேட்டையில் எங்குமே இல்லாத சிறப்பு, அதாவது தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகத்திலேயே எங்கும் இல்லாத சிறப்பை கொண்ட யாளி வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரே பைரவர் தாத்தியங்கார்பேட்டையில் தான் இருக்கார். இந்த கோவிலில் காட்சியளிக்கக்கூடிய பைரவருடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சமுக சம்ஹார பைரவர்னு சொல்லப்படுது. இந்த பைரவர் 5 முகத்துடனேயும் 10 கைகளோடு யாளி வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலில் இன்னொரு அதிசயமும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் சிவன் கோவில் இருக்கும். அந்த சிவன் கோவிலில் சிவனுக்கு முன்னாடி நந்தி பகவான் அமர்ந்திருப்பார். அந்த நந்தி பகவான் நேருக்கு நேராக சிவனை பார்த்தபடி அமர்ந்திருப்பார், அல்லது சற்று தலையை சாய்த்தபடி சிவனை பார்த்தபடி இருக்கக்கூடிய கோணத்தை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தையங்கார்பேட்டை அருள்மிகு காசி விசாலாட்சி உடனமர் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மட்டும் இருக்கக்கூடிய நந்தி பகவான் சற்று தலையை சாய்த்தபடி ஒரு பார்வையில் சிவபெருமானையும் மற்றொரு பார்வையில் பஞ்சமுக கால பைரவரையும் பார்த்தபடி இருக்கக்கூடிய ஒரு கோணத்தை இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கும் பார்க்க முடியாது. இந்த நந்தி பகவானுடைய சிறப்பான நிகழ்ச்சிகளை நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். पंचमुख संसार विरोधाय शिवशिवः आद्या शिव शिवाय महादेवः महापूर्ण युवत् स्वाहा यद्धार महादेव मुदय मुहि पदमुदये अग्नि अष्टादश महादेव्यः राजदेव मुदय मुदय गांधीदेव्यः प्रो वनेज्ञान गौर महादेव पदमुदये अतिवर महादेव्यः பஞ்சமுக சம்ஹார பைரவருக்கு யாக பூஜையானது மிக சிறப்பாக நடைபெற்றது. அதோட சங்கு பூஜையானது நடைபெற்றது. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சமுக சம்ஹார பைரவருக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றது. அபிஷேக முடிவில் பார்த்தீங்கன்னா சங்கு பூஜையில் வைக்கப்பட்டுள்ள அந்த நன்னீரையும் இந்த பஞ்சமுக பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள்.
பஞ்சமுக சம்ஹார பைரவருக்கு பார்த்திங்கன்னா யாக பூஜை, அதற்கடுத்து சங்கு பூஜை, இப்போ அபிஷேகங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. கடைசி வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனல் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த பஞ்சமுக சம்ஹார பைரவருக்கு பார்த்திங்கன்னா அலங்காரம் நடைபெற இருக்கின்றது. இந்த அலங்காரம் நடைபெறக்கூடிய அந்த இடைவேளையில் பார்த்திங்கன்னா பஞ்சமுக சம்ஹார பைரவரை நினைத்து இந்த கோயில் பிரகாரத்தை ஒரு 11 முறை சுற்றி வருவதன் மூலம் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உடனே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சமுக சம்ஹார பைரவர் பிறந்த இந்த நாளன்று அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை படைத்த சிவனுடைய மறு அவதாரம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சமுக பைரவர் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த கோவிலை சுற்றி வருவாங்க. அதே போல் அவங்க நினைத்தபடி நினைத்த காரியத்தை நினைத்த நாட்களில் முடித்து குடிக்கக்கூடியவர் தான் இந்த பஞ்சமுக சம்ஹார பைரவர். आद्य शिव शिवाय महेन्द्र महादेव्यः नित्यं सदाशिव क्षेमातिः विभागचित्तं बलं तोडुடைய செவியன் விடையேறி ஒருவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறி ஒருவன் மதிசூடி தாடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் அவர்
है